இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேற நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேற நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. உயர்த்துவோம், உயர்த்துவோம், கொண்டாடுவோம், மகிமைப்படுத்துவோம், நம் தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. Praise the Lord. Thank you, Jesus. Hallelujah. Ri daraba. Hallelujah. Ri karaba. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. நாமத்தில் பேய்களோடும் எல்லா சாபங்களும் முறிந்து வீழும். அவர் நாமத்தில் பேய்களோடும் எல்லா சாபங்களும் முறிந்து வீழும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேற நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேற நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. பாதாளம் நடுங்கும் நாமம், பேய்களோடும் நாமம், பிசாசுகளை துரத்தும் நாமம். ஹல்லேலூயா. உன்னதரின் நாமத்தை உயர்த்துவோமா, கீர்த்தனம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. Thank you Jesus. துதிக்கு பாத்திரரை துதித்திடுவோம். துதிகளில் பயப்படத்தக்கவரை உயர்த்திடுவோம். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையை மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையை மாறும். நாம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேற நாமம் நமக்கில்லையே. நாம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேற நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. நான் உயிரோடு இருக்கும் நாளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொன்னவர் அப்பா. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொன்னது போல நாங்களும் துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தீமைகளையும் என் நன்மையாய் மாற்றுகிறீர் அப்பா. என் ஜீவனை தருகிறீர், பரிசுத்தத்தை தருகிற தேவன் அப்பா. சோதரம் பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்கிறப்பா. ஹல்லேலூயா. நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. நமக்கு நித்திய ஜீவனம் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. நமக்கு நித்திய ஜீவனம் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று
இல்லையே, நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் அது. மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் அது. ஆமெனப்பா. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய நாமம் ஆண்டவரே. தகப்பனே, எல்லா நாமத்துக்கும் மேலான இயேசுவின் நாமத்தை நாங்கள் உயர்த்துவதும் கீர்த்தனம் பண்ணுவதே எங்களுக்கு பலனா இருக்கிறது கர்த்தாவே. உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். மார்க்கு 12ஆம் அதிகாரம். பின்பு அவர் ஓமைகளாய் அவர்களுக்கு சொல்லத் தொடங்கினதாவது: ஒரு மனுஷன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து ரசத்தொட்டியை உண்டு பண்ணி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு புறதேசத்துக்கு போயிருந்தான். 2ஆம் வசனம். தோட்டக்காரரிடத்தில் திராட்சை தோட்டத்து கனிகளில் தன் பாகத்தை வாங்கி கொண்டு வரும்படி பருவ காலத்திலே அவர்களிடத்தில் ஒரு ஊழியக்காரனை அனுப்பினான். 3ஆம் வசனம். அவர்கள் அவனை பிடித்து அடித்து வெறுமையாய் அனுப்பிவிட்டார்கள். 4ஆம் வசனம். பின்பு வேறொரு ஊழியக்காரனை அவர்களிடத்தில் அனுப்பினான். அவர்கள் அவன் மேல் கல்லெறிந்து தலையிலே காயப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டார்கள். 5ஆம் வசனம். மறுபடியும் வேறொருவனை அனுப்பினான். அவனையும் அவர்கள் கொலை செய்தார்கள். வேறு அநேகரையும் அனுப்பினான். அவர்களில் சிலரை அடித்து சிலரை கொன்று போட்டார்கள். 6ஆம் வசனம். அவனுக்கு பிரியமான ஒரு குமாரன் இருந்தான். என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி அவனையும் கடைசியிலே அவர்களிடத்தில் அனுப்பினான். 7ஆம் வசனம். தோட்டக்காரரோ, இவன் சுதந்திரவாளி, இவனை கொலை செய்வோம் வாருங்கள், அப்பொழுது சுதந்திரம் நம்முடையதாகும் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக்கொண்டு 8ஆம் வசனம். அவனை பிடித்து கொலை செய்து திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே போட்டு விட்டார்கள். 9ஆம் வசனம். அப்படி இருக்க திராட்சை தோட்டத்து எஜமான் என்ன செய்வான்? அவன் வந்து அந்த தோட்டக்காரரை சங்கரித்து திராட்சை தோட்டத்தை மற்றவர்களுக்கு ஒப்பு கொடுப்பான் அல்லவா? 10ஆம் வசனம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. 11ஆம் வசனம். அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது என்று எழுதியிருக்கிற வாக்கியத்தை நீங்கள் வாசிக்கவில்லையா என்றார். 12ஆம் வசனம். இந்த ஓமையை தங்களை குறித்து சொன்னார் என்று அவர்கள் அறிந்து அவரை பிடிக்க வகை தேடினார்கள். ஆனாலும் ஜனத்துக்கு பயந்து அவரை விட்டு போய்விட்டார்கள். 13ஆம் வசனம். அவர்கள் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படிக்கு பரிசேயரிலும் ஏரோதியரிலும் சிலரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். 14ஆம் வசனம். அவர்கள் வந்து, போதகரே, நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் எவனை குறித்து உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். நீர் முகதாட்சணியம் இல்லாதவராய் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ? நாம் கொடுக்கலாமோ கொடுக்கல் கூடாதோ என்று கேட்டார்கள். 15ஆம் வசனம். அவர்களுடைய மாயத்தை அவர் அறிந்து, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? நான் பார்க்கும்படிக்கு ஒரு பணத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். 16ஆம் வசனம். அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர், அந்த சொரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். ராயனுடையது என்றார்கள். 17ஆம் வசனம். அதற்கு இயேசு,
ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். 18ஆம் வசனம். உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அவரிடத்தில் வந்து 19ஆம் வசனம். போதகரே, ஒருவனுடைய சகோதரன் சந்தானமில்லாமல் தன் மனைவியை விட்டு இறந்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று மோசே எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறாரே. 20ஆம் வசனம். இப்படி இருக்க 7 பேர் சகோதரர் இருந்தார்கள். மூத்தவன் ஒரு பெண்ணை விவாகம் பண்ணி சந்தானம் இல்லாமல் இறந்து போனான். 21ஆம் வசனம். 2ஆம் சகோதரன் அவளை விவாகம் பண்ணி அவனும் சந்தானம் இல்லாமல் இறந்து போனான். 3ஆம் சகோதரனும் அப்படியே ஆனான். 22ஆம் வசனம். 7 பேரும் அவளை விவாகம் பண்ணி சந்தானம் இல்லாமல் இறந்து போனார்கள். எல்லோருக்கும் பின்பு அந்த ஸ்திரீயும் இறந்து போனாள். 23ஆம் வசனம். ஆகையால் உயிர்த்தெழுதலில் அவர்கள் எழுந்திருக்கும் பொழுது அவர்களில் எவனுக்கு அவள் மனைவியாயிருப்பாள்? 7 பேரும் அவளை மனைவியாக கொண்டிருந்தார்களே என்று கேட்டார்கள். 24ஆம் வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாததினால் அல்லவா தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள்? 25ஆம் வசனம். மரித்தோர் உயிரோடு எழுந்திருக்கும் பொழுது கொள்வானையும் கொடுப்பானையும் இல்லை, அவர்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதரை போலிருப்பார்கள். 26ஆம் வசனம். மரித்தோர் எழுந்திருப்பதை பற்றி நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிறேன் என்று தேவன் முச்சடியை குறித்து சொல்லிய இடத்தில் மோசேயின் ஆகமத்தில் அவனுக்கு சொன்னதை நீங்கள் வாசிக்கவில்லையா? 27ஆம் வசனம். அவர் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாயிருக்கிறார், ஆகையால் நீங்கள் மிகவும் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள் என்றார். 28ஆம் வசனம். வேத பாரகரில் ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்கள் நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை எது என்று கேட்டார். 29ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். 30ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. 31ஆம் வசனம். இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். 32ஆம் வசனம். அதுக்கு வேத பாரகன், சரிதான் போதகரே, நீர் சொன்னது சத்தியம். ஒரே தேவன் உண்டு, அவரை தவிர வேறொருவர் தேவன் இல்லை. 33ஆம் வசனம். முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுகிறதுமே சர்வாங்கனம் முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமாயிருக்கிறது என்றான். 34ஆம் வசனம். அவன் விவேகமாய் உத்தரவு சொன்னதை இயேசு கண்டு, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல என்றார். அதன் பின்பு ஒருவரும் அவரிடத்தில் யாதொரு கேள்வியும் கேட்க துணியவில்லை. 35ஆம் வசனம். இயேசு தேவாலயத்திலே உபதேசம் பண்ணுகையில், அவர் கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று வேதபாரகர் எப்படி சொல்லுகிறார்கள்? 36ஆம் வசனம். நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பரிசுத்தில் உட்காரும் என்று கர்த்தர் ஏன் ஆண்டவரோடு சொன்னார் என்று தாவீது பரிசுத்த ஆவியினாலே சொல்லியிருக்கிறானே. 37ஆம் வசனம். தாவீது தானே அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க அவனுக்கு அவர் குமாரனாய் இருப்பது எப்படி என்றார். அநேக ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை விருப்பத்தோடு கேட்டார்கள். 38ஆம் வசனம். பின்னும் அவர் உபதேசம் பண்ணுகையில் அவர்களை நோக்கி, நீண்ட அங்கிகளை தரித்து கொண்டு திரியவும் சந்தை வெளிகளில் வந்தனங்களை அடையவும். 39ஆம் வசனம். ஜப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களில் உட்காரவும் விருந்துகளில் முதன்மையான இடங்களில் இருக்கவும் விரும்பி. 40ஆம் வசனம். விதவைகளின் வீடுகளை பட்சித்து பார்வைக்கு நீண்ட ஜபம் பண்ணுகிற வேதபாரகரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் அதிக ஆக்கினையை அடைவார்கள் என்றார். 41ஆம் வசனம். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். 42ஆம் வசனம். ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். 43ஆம் வசனம். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்றெல்லாரை பார்க்கிலும்
இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 44ஆம் வசனம். அவர்கள் எல்லோரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். சில்ட்ரன்ஸ், மார்க் 12ஆம் அதிகாரம் முழுவதுமாக படிச்சது கேட்டீங்க இல்லையா? 10ஆம் வசனத்தில் என்ன எழுதியிருக்கு? வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று அப்படின்னு எழுதியிருக்கு. அதாவது இன்றைக்கி அநேகர் ஸ்கூல்ஸில் பார்த்திங்கன்னா வீடுங்களில் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிங்க சித்தப்பா பெரியப்பா பசங்க இப்போ பார்த்திங்கன்னா உறவினர்களில் அக்கம் பக்கத்தில் விளையாடும்போது ஸ்கூல்ஸில் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், நீங்கள் யாரையுமே அற்பமாக நினைக்கக்கூடாது. சரிங்களா? சின்ன பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் உங்கள் மனசில் நல்லா பதிய வச்சுக்கோங்க. நீங்கள் யாரையுமே எப்படி நினைக்கக்கூடாது, நம்மளை விட இவங்க ரொம்ப கனம் இல்லாதவங்க, ரொம்ப அற்பமானவங்க அப்படின்னு நினச்சி அவங்கக்கிட்ட பேசாமல் இருக்கிறது, அவங்கள ரொம்ப கேவலமாக பார்க்கறது, மட்டமாக பார்க்கறது, அப்படிலாம் நீங்கள் பண்ண மாட்டீங்க. டெய்லி பைபிள் ஸ்கூலில் கலந்து கொள்கிற நீங்கள் யாருமே பண்ண மாட்டீங்க. ஆனால் ஒரு சிலர் அப்படி இருப்பீங்கன்னா தயவாக அந்த குணத்தை நம்ம என்ன பண்ணிக்கணும், மாற்றிக்கணும். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? நீங்கள் சொல்லலாம், நாங்கள் யாரையுமே அற்பமாக நினைக்க மாட்டோம் ஆண்டி, ஆனால் எங்களை ஸ்கூல்ஸில் என்ன பண்ணுறாங்க, அற்பமாக நினைக்கிறாங்க. சில பேர் எங்களை அற்பமாக நினைக்கிறாங்க, உறவினர்களில் சில பேர் எங்களை அற்பமாக நினைக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் கவலைப்படாதீங்க. கர்த்தரால் நீங்கள் உயர்த்தப்படுவீங்க. வீடு கட்டுவர்கள் ஆகாதென்று தள்ளின கல் மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தரால் ஆயிற்றுன்னு எழுதியிருக்கு. அந்த வார்த்தையின்படி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, யாரை உங்களை அற்பமாக பார்த்தாங்களோ அவங்க முன்னாடி கர்த்தர் என்ன பண்ண போகிறாரு, உங்களை உயர்த்தி தலையாக வைத்து ஆசீர்வதிப்பார். ஓகேங்களா? நமக்கு மட்டும் என்ன குணம் இருக்கக்கூடாது, மற்றவர்களை மட்டமாக அற்பமாக பார்க்குற குணம் நமக்கு இருக்கக்கூடாது. ஓகேங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். சில்ட்ரன்ஸ், இப்போ உங்களை கேள்வி கேட்கலாமா? காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்றெல்லாரை பார்க்கிலும் இந்த டேஷ் அதிகமாய் போட்டாள். ஆ பணக்கார விதவை, ஆ ஏழை விதவை, இ ஐஸ்வர்யவான்கள். சரியான விடைய ஆன்ட்டிக்கு அழகாக எழுதி ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க சில்ட்ரன்ஸ்.